தீபத்தை வெளியிலேருந்து தான் ஏற்றி வீட்டுக்குள்ளே கொண்டு வரணும். அதனால் நான் வெளியிலேருந்து தான் ஏற்றிக்கிறேன் பாருங்கள். தீபத்தை துணை விளக்கோட துணை கொண்டு தான் தீபம் ஏற்றணும். அதனால் நான் ஃபஸ்ட்டு துணை விளக்கு ஏற்றிட்டு அந்த விளக்கோட துணையோட மற்ற எல்லா தீபங்களையுமே ஏற்றி உள்ளே நான் எடுத்துகிட்டு வரப்போகிறேன். என்னோடய பூஜை அறையில் பார்த்திங்கன்னா நான் எல்லா திசைகள்லையுமே தீபம் ஏற்றிருப்பேன், தெற்கை தவிர. கிழக்கு திசை நோக்கி தீபம் ஏற்றும் பொழுது துன்பம் விலகும், தத்திரம் விலகும், பீடை அகலும், இல்லத்தில் எப்பொழுதும் மகிழ்ச்சி மேலோங்கும். மேற்கு நோக்கி தீபம் ஏற்றினால் தோஷங்கள் நீங்கி கடன் தொல்லை விலகும், மங்களங்கள் பெருகும். வடக்கு திசை நோக்கி தீபம் ஏற்றும் பொழுது மகாலட்சுமியின் அருள் கிட்டும். நம்ம வீட்டு பூஜை அறையில் தெற்கு நோக்கி மட்டும் தீபம் ஏற்றக்கூடாது. ஏன்னா தெற்கு பித்ருக்களுடைய திசை. அங்கே பித்ருக்களுக்காக நம்ம பூஜை அறையில் தீபம் ஏற்றக்கூடாது.